கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக, கர்த்தருடைய நன்மைகளுக்காக காத்திருக்கும் போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய இருக்கிற அற்புதங்களுக்காக நாம் காத்திருக்கிற நேரங்களில் ஏன் இவ்வளவு தாமதிக்கிறது என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே சில நன்மைகளுக்காக நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். கர்த்தர் சில நன்மைகள் செய்ய தாமதிக்கும் போது அவர் நன்மையான காரியங்களை தர நமக்கு விரும்புகிறார். ஆனாலும் தாமதங்கள் ஏற்படும் போது பல வேளைகளிலே நாம் சோர்ந்து போகிறோம். கர்த்தருடைய காரியங்களுக்கு நாம் காத்திருக்கும் போது சோர்ந்து போகிற வேளையிலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 40:6 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காத்திருந்து சோர்ந்து போகிற வேளைகளிலே கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பலத்தை தருகிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய கிரியைகள் தாமதிக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த நாளிலே கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை அவர் தர விரும்புகிறார். அதோடு கூட வசனம் சொல்லுகிறது, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். காத்திருந்து சரீரத்தில் இருக்க நியூட்ரிஷன்ஸ், ஒரு டிரான்ஸ்லேஷன் அருமையாய் சொல்லுகிறது, இது ஒரு நியூட்ரிஷன்ஸ் என்று சொல்லி சத்துவத்தை ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது. அப்போ சத்துவம் என்று சொல்லும்போது நம்முடைய சரீரத்திலே சத்துக்கள் குறைந்து போகும்போது, சத்துவங்கள் குறைந்து போகும்போது நாம் காத்திருக்கவும் கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற உன்னதமான நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பலனையும் சத்துவத்தையும் தந்து அவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு எந்த காரியத்திற்காக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறீர்கள், அந்த காரியத்திலே கர்த்தர் குறித்த நாளிலே கர்த்தர் நன்மைகளை தரும் வரைக்கும் உங்களை பலப்படுத்துவாராக, உங்களை சத்துவப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட்.